ஹலோ ஃப்ரெண்ட்ஸ், எல்லோரும் எப்படி இருக்கீங்க? கண்டிப்பாக நல்லா இருப்பீங்க நம்புறேன். இதில் நம்ம டே 73க்கான இன்னொரு பார்ட்டு தான் பார்க்க போகிறோம். ஸோ ஃபஸ்ட்டு ரெண்டு மூணு ரவுண்ட் நடந்தது இன்றைக்கான டாஸ்கில். ஸோ வந்து ஃபஸ்ட் 2 ரவுண்ட் ஓகேவாக இருந்தது. அதுக்கப்புறம் செகண்ட் ரவுண்ட் வந்து கொஞ்சம் அக்ரெசிவாக இருந்தது. அதை பற்றி தான் பேச போகிறோம். இதில் வந்து பார்த்திங்கன்னா வந்து சௌந்தர்யா, அதாவது ரெட் டீம் அப்படின்னு சொல்கிற அருண், விஷால், சௌந்தர்யா அவங்க டீம் வந்து அவுட் ஆகிடுறாங்க. ஒரு இடத்துல வந்து அருணுக்கு வந்து கையில் வேறு அடிபட்டுறது இல்லைங்களா? ஸோ எல்லாம் அடிபட்டுறதை அங்கே வந்து என்னாச்சு அருணுக்கு பார்க்குற நேரத்தில் கன்வேயர் பெல்ட்டும் ஆனில் தான் இருக்குது, அதுவும் போயிட்டு தான் இருக்குது. ஸோ அந்த டைம் பார்த்து சௌந்தர்யா என்ன பண்ணுறாங்க, முத்துவோடது அவங்களோடது அந்த கோட்டை அவங்க கட்டி வச்சதை போய் அடிச்சு விட்டு வந்துடுறாங்க. ஸோ இந்த இடத்துல வந்து கேட்குறாங்க, எல்லாரும் அருணுக்கு முடியலன்னு பார்க்கும்போது இவன் அது பண்ண அப்படின்னு சொல்லி சௌந்தர்யா கொஸ்டின் பண்ணும்போது சௌந்தர்யா சொல்கிறாங்க, அதுக்குன்னு கேம் விளையாடாமையா இருந்தீங்க, கன்வேயர் பெல்ட்டில் கல் வந்துக்கிட்டே தானே இருந்துச்சு, அப்படி இருக்கும்போது நான் பண்ணது மட்டும் ஏன் குத்த சொல்கிறீங்க அப்படிங்கிற மாதிரி ஒன்று சொல்லும்போது, இல்லை ஒருத்தருக்கு அடிபட்டிருக்கு அப்படின்னும் போது அங்கே போயிருக்குமே இதை நீங்கள் கேம் விளையாடுறது ஃபேரா அப்படின்ற மாதிரி முத்து ஜாக்லினா கொஸ்டின் பண்ணுறாங்க. அதுக்கப்புறம் ஜாக்லின் சொல்கிறாங்க, இல்லை இவங்களுக்கு சரி அடிபட்டிருக்கு, அவங்களுக்கு அடிபட்டிருக்குன்னு அப்பப்போ ஹோல்டு போடுறதுக்கு பதில் அவங்கவுங்க இஷ்டம், அங்கே கேம் ஆனில் தான் இருக்குது அப்படின்னும்போது அவங்க கேம் விளையாடுறாங்களோ இல்லை அதாவது கல் எடுக்கிறாங்களோ இல்லை யாருக்கு அடிபட்டிருக்கோ அவங்களுக்கு போய் என்ன ஆச்சுன்னு பார்க்குறாங்களோ அது அவங்கவுங்க இஷ்டம், இதை நம்ம யாரும் சொல்ல வேணாம், அது அவங்களோட பர்சனல் ஒப்பீனியன் அப்படிங்கிற மாதிரி ஜாக்லின் சொல்கிறாங்க. முத்துவுமே ஆமாம் அவங்களுக்கு கல் முக்கியமா இல்லைனா அவங்க வந்து ஒரு மனிதாபிமானத்தோடு வந்து போய் வந்து யாருக்காவது அடிபட்டுருச்சுன்னா அதை போய் பார்க்குறாங்களா முக்கியமானது அவங்களே டிசைட் பண்ணிக்கிட்டோம், இது ஜனங்க பார்த்துட்டு இருக்காங்க அவங்க டிசைட் பண்ணிக்கிட்டோன்ற மாதிரி ட்ரிகர் பண்ணி விட்டுறாரு. ஸோ இது யாரை வந்து ஹோல்ட் பண்ணுங்கள், இவங்களுக்கு அடிபட்டிருக்கு இப்போ டாஸ்க் விளையாட வேணாம்னு சொல்ல வேண்டாம், அவங்கவுங்களுக்கு என்ன தோணுதோ அது அவங்கவுங்க பண்ணட்டும், அவங்களோட சுயம் வெளில வரும் அப்படிங்கிற மாதிரி முத்து வந்து இது ஜாக்லின் 2 பேரும் சேர்ந்து அந்த வீட்டில் ட்ரிகர் பண்ணி விட்டுடுறாங்க. அது உண்மையும் கூட தான். ஸோ அந்த இடத்துல சௌந்தர்யா வந்து அவங்களுக்கான கேம் வேலை அது தப்புன்னு சொல்ல முடியாது, சரின்னு சொல்ல முடியாது. அவங்களுக்குள்ள ஒரு தப்பு சரி இருக்குன்னா அதை தான் அதை டிசைட் பண்ணுமே தவிர மற்றவங்க அந்த இடத்துல போய் தப்பு சரி சொல்கிறதுக்கான இடம் கிடையாது அப்படின்னு தான் சொல்லணும். ஏன்னா அது கேம் அப்படின்னு ஒரு இடத்துல வைக்கலாம், இல்லை ஹியூமனிட்டி அப்படின்னு ஒரு இடத்துல வைக்கலாம். இதில் எது வேணுன்றது அவங்களோட ப்ரையாரிட்டி அப்படிங்கிறத தான் நம்மளும் சொல்ல முடியும். ஸோ ஓகேங்களா. ஸோ இந்த இடத்துல வந்து அந்த மாதிரி ஆகிடுது. அப்போ முத்துவோடது வந்து எல்லாமே அடிச்சுட்டு இது பண்ணிடுறாங்க. இன்னொரு இடத்துல வந்து பார்த்திங்கன்னா வந்து இப்போ வந்து யார் வந்து கம்மியாக இருக்கா அப்படின்னு பார்க்குற இடத்துல இப்போ எப்படி இருந்தாலும் அடித்து விளையாடணும் அப்படின்னும் போது அருண் வந்து ஒரு இடத்துல முத்துவை ஹோல்ட் பண்ணிடுறதும், முத்துவோடது அந்த கல் எடுக்கணும்னு ஹோல்ட் பண்ணிடுறதும், அப்புறம் அன்ஷிதா வந்து மஞ்சரியை ஹோல்ட் பண்ணிடுறதும், அதுக்கப்புறம் வந்து ஜாக்லின் வந்து பையனா முத்து ஜாக்லின் செட்டு தான் ரைட்டுங்களா. அப்போ பவித்ரா பண்ணும்போது ஒரு இடத்துல வந்து பவித்ரா வந்து ஜாக்லினை கடிச்சு வச்சுறாங்க போல இருக்குது, இந்த சொல்லிட்டு கடிக்காத பவித்ரா அப்படின்னு வேறு அவங்க சொல்கிறாங்க. ஒரு இடத்துல மஞ்சரி ஆமாம்மா பவித்ரா கடிக்கிறா, என்னையும் தான் அப்படி கடிச்சா அப்படிங்கிற மாதிரி அவங்க சொல்கிறாங்க. அதுக்கப்புறம் வந்து இது ஏதாவது இப்போ மஞ்சரியில் இப்போ என்ன பண்ணுறாங்கன்னா, யாராவது சைலண்ட்டாக ஒன்று செஞ்சுட்டா அதை ஹைப்பாக கொடுத்து இதை பண்ணிட்டாங்க அப்படின்னு அதை எக்ஸ்போஸ் பண்ணி விட்டுடுறாங்க. இதை நான் தப்புன்னெலாம் சொல்ல மாட்டேன், அந்த கேமுக்கு அது கண்டிப்பாக தேவை தான். இல்லைனா சைலண்ட்டாக தப்பு செஞ்சுட்டு அப்படியே சந்து கேப்பில் எஸ்கேப் ஆகிடுவாங்க. ஸோ ஒரு தப்பு அது வெளியில் தெரிய வச்சாதான், தெரிய வைக்கிறதும் இவங்க கேமு. அவங்க தப்பு செஞ்சால் மாட்டிக்குவோம் அப்படிங்கிறதுலையும் அவங்க அந்த கேம் ஆடணும், அந்த கான்ஷியஸோடவும் கேம் ஆடணும் அப்படிங்கிறத இந்த கேமுக்கான எத்திக்ஸ் அப்படின்னும் போது இந்த இடத்துல மஞ்சரி வந்து ஏன் அதை பெருசாக்குறாங்க, அவங்க தான் சாரி சொல்லிட்டாங்கல்ல பவித்ரானா, சாரி சொல்லிட்டா சரியாக போயிடுமா, அப்போ ஒரு விஷயத்தை தெரிஞ்சே பண்ணுவீங்க தெரியாமல் பண்ணுவீங்க, எதாவது எப்படி வேணால் பண்ணுவீங்க, ஆனால் சாரி சொல்லிட்டா சரியாக போயிடும் அப்படிங்கிறது வந்து அது எத்திக்ஸ் கிடையாது. ஒரு வாட்டி பரவாயில்ல, 2 வாட்டி பரவாயில்ல, ரிப்பீட்டட் மோடில் அதை செஞ்சுட்டு சாரி தெரியல அப்படின்னா அது எப்படி அப்படின்றது புரியலை. இதை வந்து மஞ்சரி அந்த இடத்துல ஸ்ட்ராங்காக வைப்பாங்க. பவித்ரா சாரி சொல்லிட்டாங்க, நான் தான் சாரி சொல்லிட்டேன்லான்வாங்க. அப்போ உடனே மஞ்சரி அதான் கரெக்டுப்பா அவங்க சாரி சொல்லிட்டாங்களா, விட்டுருங்க, அதான் இந்த வீட்டை பொறுத்த வரைக்கும் சாரி சொல்லிட்டா சரியாக போயிடுதுல எல்லாம் விட்டுருங்க அப்படின்னு சொல்லி அந்த விஷயத்தை வந்து பெருசாகவே சொல்லுவாங்க. ஸோ வந்து இந்த இடத்துல ஜாக்லினும் கேட்பாங்க, ஏன் பவித்ரா அப்படி பண்ண அப்படின்னு சொல்லி கேட்பாங்க. இல்லை எனக்கு முடியல, எனக்கு வேறு வழி தெரியல, நான் வேணும்னு பண்ணலை, எனக்கு வேறு வழி தெரியலனா எல்லாருமே ஒருத்தர் லாக் பண்ணி அந்த கேமை அக்ரெசிவாவோ இல்லை அவங்களுக்கான டிஃபென்ஸ் மோட்லையோ இல்லை அஃபென்ஸ் மோட்லையோ விளையாட தான் செய்கிறாங்க. இந்த இடத்துல அதுக்காக கடிச்சு வச்சா அப்படின்னு பார்த்தா அவ்வளோ நேரம் அன்ஷிதா வந்து மஞ்சரியை ஹோல்ட் பண்ணி வச்சுருந்தாங்க. அப்புறம் சம்டைம்ஸ் ரஞ்சித் வந்து சௌந்தர்யா வந்து ஒரு தள்ளுவார். அதாவது சௌந்தர்யா வந்து அவங்களுக்கு கல் எடுக்க வரும்போது இப்படி பிடிச்சி அவர் இருக்கிற வெயிட்டுக்கு ரஞ்சித் சௌந்தர்யா ஒரு தள்ளுன்னு அவங்க போய் அப்படி விழுந்துருவார். உடனே ஓகேம்மா சாரியா அப்படின்னு சொல்லுவார். அப்படி இருக்க பட்சத்தில் அவங்கவுங்க டிஃபென்ஸ்க்குன்னு விளையாடணுனாலும் விளையாடலாம், அஃபென்ஸ்க்கு விளையாடினாலும் விளையாடலாம். ஆனால் குறைஞ்சபட்ச ஹியூமனிட்டியோட இது பண்ணால் உங்களுக்கு எந்த அளவுக்கு அஃபெக்ட் ஆகும், இது ஃபிசிக்கல் வயலன்ஸாக போயிடக்கூடாது அப்படின்ற பட்சத்தில் அது இருக்கணும் அப்படிங்கிறதானும் போது நீங்கள் கடிச்சு வைக்கிறீங்கன்னா அது என்ன அர்த்தம், அது சம்டைம்ஸ் கடிக்கிறதுன்றது பாய்சனாக கூட ஆகணும் உங்கள் பல்லு அப்படின்னும் போது நீங்கள் வந்து என்ன காப்பாற்றுறதுக்காக கடிக்கிறேன் அப்படின்னு சொல்கிறது வந்து அந்த இடத்துல விடுங்கன்னு சொல்லி. இப்போ வந்து ஒரு இடத்துல மஞ்சரி அன்ஷிதா அவ்வளோ அப்படி பிடிச்சி விளையாடினாலுமே ஒரு இடத்துல மஞ்சரியை வந்து அன்ஷிதா வந்து
ஹோல்ட் பண்ணும்போது சொல்லியிருக்காங்க. இல்ல ஓகேவா உனக்கு அப்படின்னு கேட்டிருக்காங்க. ஏதோ ஒரு இடத்துல ரஞ்சித் வந்து சௌந்தர்யா பண்ணும்போது, "இது பாரு நீ ரொம்ப பண்ணினா ஹர்ட் ஆகும்மா பார்த்துக்கோ" அப்படின்னு சொல்லியிருக்காங்க. அப்புறம் ஏதோ ஒரு இடத்துல ஜெஃப்ரி ஏதோ ஒரு தீபக்கும் ஜெஃப்ரிய புடிச்சு வைக்கும்போது அது மாரி. இது வந்து என்னன்னா 24/7ல அவங்க உட்காந்து ஃபன்னி கான்வர்சேஷன்ஸ்க்கு நடுவுல பேசுறாங்க. இந்த மாரி சொன்னோனே அவங்க வந்து அ ரொம்ப வீம்புக்குன்னா வந்து அது அவங்கள மீறி போகணும் அப்படின்ற மாரி போனா, இவங்க வந்து ஹர்ட் பண்ற மாரி ஆயிடும். அதனால உன்ன லாக் பண்ணிட்டேன். ப்ளீஸ் அப்படியே நில்லுங்க அப்படிங்கிற மாரி அது ஹோல்ட் பண்ணது. அது கொஞ்சம் ஜென்யூனா இருக்கும். அத விட்டுட்டு, இல்ல வலிக்குதுன்னா எனக்கு புடிச்சிச்சு. எனக்கு வந்து இந்த இடத்துல கஷ்டமா இருக்கு. பிரீத் பண்ண கஷ்டமா இருக்கு. இல்லன்னா எனக்கு கால் வலிக்குது. கால் ரொம்ப இறுக்கமா புடிச்சிருக்கீங்க அப்படின்னு சொன்னா, அதையும் அவங்க பேலன்ஸ் பண்ணியிருக்க போறாங்க. அத விட்டுட்டு கடிச்சு வைப்பா அப்படிங்கிறது ஒருத்தருக்கு 2 பேர் அங்க சொல்றாங்க. ஜாக்லினும் சொல்றாங்க, மஞ்சரியும் சொல்றாங்க. நீங்க சைலன்ட்டா சில்லாவலி மாரி இத பண்ணிட்டு, எனக்கா நான் பண்ணேன் அப்படின்னு தான் சாரி சொல்ட்டேன்ல, சாரி சொல்ட்டேன்னா அது என்ன ஃபேர்ன்னு எனக்கு தெரியல. ஸோ இதுவும் ஒரு பக்கம் நடந்தது. அதுக்கப்புறம் வந்து தீபக்கும் கேட்கிறாரு, "ஏம்மா அப்படி பண்ண?" அப்படின்னு சொல்லி தீபக்கும் கேட்கிறாரு. இல்லண்ணா நான் வேணும்னு பண்ணலண்ணா. அது என்னால முடியலண்ணா. அதனால பண்ணேண்ணா. அப்படி எல்லாருமே அத சொல்லுவாங்களே. இப்போ மஞ்சரிமா அன்ஷிதா ஹோல்ட் பண்ணும்போது கைய புடிச்சு கடிச்சிட்டா சரியா போயிடுதா? அதுக்கப்புறம் கால புடிச்சு ஹோல்ட் பண்ணும்போது கால்ல கிள்ளி விட்டாங்கன்னா, அது ஓகேவா? அது ஃபேர் ஆகுமா? அது எல்லாருக்கும் ஒரு ரீசன் இருக்க தான் செய்யும். சரியோ! தப்போ! அவங்கவங்க மனசாட்சிக்கு அடிப்படையில அது செய்யணும். அவ்வளோதான். அதுவும் கடிக்கிறது அப்படிங்கிறதுலாம் சம்டைம்ஸ் வந்து அது என்ன சொல்றது? ஜஸ்ட் லைக் தட் விட்டுறக்கூடிய விஷயம் கிடையாது. அப்படின்னும்போது, அத அவங்க பார்த்து புரிஞ்சு பண்ணியிருக்கலாம். ஓகேங்களா? இது ஒரு பக்கம் போகுது. அப்புறம் எப்படி பார்த்தாலும் முத்துது வந்து மோஸ்ட்லி எல்லாத்தையுமே எடுத்துடுறாங்க. இந்த இடத்துல யார் கம்மியா இருக்காங்களோ, அவங்க வந்து அவுட் அப்படின்னும்போது, அருண், விஷால் டீம் அவுட் ஆயிடுறாங்க. அருண், விஷால், சௌந்தர்யா வந்து அவுட் ஆயிடுறாங்க. ஒரு இடத்துல வந்து பார்த்தீங்கன்னா வந்து என்ன சொல்றது? விஷால்லாம் அழவே ஆரம்பிச்சுறாரு. "என்ன இந்த கேம் இப்படி ஆடுறாங்களே! எனக்கு பார்க்கவே கஷ்டமா இருக்கு. இவ்ளோ அக்ரெசிவா என்னால ஆட முடியல. இது பார்க்க கஷ்டமா இருக்கு" அப்படின்னு. அவர் கேப்டனா அழுதாரா? விஷாலா அழுதாரா? தெரியல. இல்ல ஸ்ட்ராட்டஜியா அழுதாரா? அதுவும் தெரியல. அதுக்கப்புறம் 24/7ல பேசும்போது பார்த்தீங்கன்னா, அவருமே அத தான் சொல்றாரு. "இல்லடா எனக்கு மஞ்சரி மேம் வந்து அன்ஷிதா அவங்க புடிச்சுக்கிறது, அதுக்கப்புறம் முத்துலாம் பார்த்தீங்கன்னா, ஒரு இடத்துல விஷால் வந்து புடிச்சு பண்ணும்போது, இந்த மொதல்ல வந்து தண்ணிக்குள்ளேருந்து வரும் பாருங்க, அப்படியே மெதுவா. அந்த அளவுக்கு வீம்பு புடிச்சுட்டு வந்து முத்து அந்த இடத்துலேருந்து ஏன்னா சௌந்தர்யா வந்து அவங்களோட ஃபுல் ப்ளூ டீமையும் வந்து ஏன்னா மஞ்சரி ஒரு பக்கம் லாக்கு, இவங்க தீபக் ஒரு பக்கம் லாக்கு, முத்து ஒரு பக்கம் லாக்குன்னும்போது, அவங்களுக்கான அந்த பில்டிங்க வந்து புரொடெக்ட் பண்றதுக்கு அங்க ஆள் இல்லன்னும்போது, சௌந்தர்யா அடிச்சு காலி பண்ணிடுறாங்க முத்துவோடது அந்த ப்ளூ டீம. இப்போ லீடிங்ல பார்த்தீங்கன்னா, ஜாக்லின் டீம் தான் இருக்கு அப்படிங்கும்போது, இந்த இடத்துல வந்து முத்து கஷ்டப்பட்டு வந்து பண்ணதெல்லாம் வந்து அவ்ளோ பிரஷர் போட்டு பண்ணது. இதெல்லாம் வந்து எல்லாருமே அவங்களோட ஃபுல் பொட்டன்ஷியல் குடுத்தாங்க அப்படின்னு தான் சொல்லணும். ஸோ விஷால்லாம் அழவே ஆரம்பிச்சுறாரு. இது இந்த அளவுக்கு போகுது அப்படி அப்படின்னும்போது, அப்புறம் ஒரு இடத்துல ஹோல்டுன்னு சொல்லுங்க. கேப்டன் நீங்க சொல்லுங்கன்னு சொல்லி விஷால் தான் வந்து ஹோல்டு சொல்லி இது ரொம்ப அக்ரெசிவா போகுதுன்னு ஒரு இடத்துல ஹோல்ட் பண்ணிடுறாங்க. அதுக்கப்புறம் அன்னைக்கான பஸரும் அடிச்சிடுது. ஸோ வந்து இந்த கேம் இப்படி தான் போகுது. இது கன்டின்யூ பண்ணும்போது, இப்போ வந்து லீடிங்ல ஜாக்லின் டீம் தான் இருக்கு. ஒரு டீம் அவுட் ஆயிடுச்சு. அதாவது அருண், விஷால் அவங்கள அந்த ரெட் டீம் சௌந்தர்யா டீம் அவுட் ஆயிடுச்சு. லீடிங்ல ஜாக்லின் இருக்கு. முத்து டவுன் ஆயிடுச்சு. அப்படின்னும்போது, இப்போ யார் யார் குரூப் சேருவாங்க அப்படிங்கிறது ஒரு விஷயம் இருக்கு. இத நம்ம பார்க்கணும். அப்புறம் ஜெஃப்ரிதும் ஜாஸ்தி இருக்கு. சாரி ஜாக்லின் லீடிங்ல இல்ல. ஜெஃப்ரிது தான் லீடிங்ல இருக்கு. அதாவது அன்ஷிதா, பவித்ரா, ஜெஃப்ரின்னும்போது அவங்களுக்கு 94ஓ என்னமோ இருக்கு. ஸோ இதுக்கு எப்படி போகும் அப்படின்னு வெயிட் பண்ணி பார்க்கணும் கைஸ். ஸோ இந்த இடத்துல ஒரு இடத்துல வந்துட்டு ரயானும் முத்துவும் வந்து முத்து ஒரு கல் எடுத்துகிட்டு வராரு. ஸோ அது வந்து எங்கே மற்றவங்க மேலே பட்டுற போதோ ரயான் மேலே பட்டுற போதோன்னு கான்ஷியஸாக தான் எடுத்துகிட்டு வராரு. அதுக்கப்புறம் அதை ரயான் வாங்கிடுறாரு. ஸோ இந்த இடத்துல கான்ஷியஸாக இருந்தேன்னா அது ராணா உள்ளே வந்துடுறாரு. ராணா உள்ளே வந்து அவங்க கையில் ரயான் கையில் அந்த கல்லை எடுத்து வாங்கி வச்சுறாரு. அப்போ உடனே ரயான் கத்துறாரு, ஏன்டா நீ எங்கள் 2 பேருக்குள்ளே நடுவில் வர, நீ தான் கேமில் இல்லையே அப்படிங்கிற மாதிரி. ஸோ இல்லை கான்ஷியஸாக தான் இருந்தேன்னா எதுக்கும் ஒரு சேஃப்க்கு அப்படிங்கிற மாதிரி அவர் எடுத்து நடுவில் வந்து அவர் அந்த கல்லை வாங்கி எடுத்து வச்சிடறாரு கீழே. ஸோ இதுக்கப்புறம் வந்து பிக் பாஸ் என்ன சொல்கிறாருன்னா, இதுக்கப்புறம் வந்து இந்த என்ன சொல்கிறது ரொம்ப அக்ரெசிவாக போகுது அப்படின்னு யோசிச்சுட்டு அந்த டாஸ்க் அப்போதைக்கு ஹோல்ட் பண்ணி வச்சிடறாரு பஸர் அடிச்சு. ஸோ இப்போதைக்கு யார் லீடிங்கில் இருக்காங்க அப்படிங்கிற மாதிரி பார்க்கும்போது இந்த இடத்துல ஒரு இடத்துல வந்து தீபக் வந்து அந்த கல்லாம் வந்து பண்ணும்போது வந்து எடுக்கும்போது பவித்ரா டீம் கிட்ட வந்து எடுக்கும்போது தீபக் கையில் அந்த ஒரு கல் அன்ஷிதா தலையில் பட்டுருச்சு அப்படிங்கிற மாதிரியும் ஒரு இடத்துல ஸ்டாப் போட்டுடுறாங்க. அதுக்கப்புறம் போய் அன்ஷிதா பவித்ராவோட கல்லை யாருமே எடுக்கவே இல்லை. ஏன்னா ஜெஃப்ரி டீம் தான் அன்ஷிதா பவித்ரா ஜெஃப்ரி ஓகேங்களா. ஸோ இது ஸ்ட்ராட்டஜியாகவும் அன்ஷிதா யூஸ் பண்ணாங்களா அப்படிங்கிற மாதிரி நைட்டில் உட்காந்து பேசுகிறாங்க ரயான், ஜாக்லின் அப்படிலாம். பட் ஆனால் நிஜமாவே பார்த்தா அந்த இடத்துல அன்ஷிதாக்கு நம்மளுக்கு 1 ஹவரில் காட்டலை இந்த சைடு அந்த கேமரா ஃபோக்கஸ். அவர் வரும்போதே கல்லை கையில் எடுத்துகிட்டு தான் தீபக் வந்திருக்காரு. ஸோ அந்த எடுத்துகிட்டு வந்த கல் ஃபோர்ஸில் அவர் குனிஞ்சு பண்ணும்போதும் பக்கத்தில் இருந்த அன்ஷிதா மேலே பட்டிருக்கு போல இருக்குது அந்த சைடில். அதனால் அவங்களுக்கு அடிப்பட்டது நிஜம்தான். இது நிறைய பேர் வந்து படலை, அது அவங்க நடிச்சிருக்காங்க அப்படின்னு சொல்கிறாங்க. இல்லை பட்டுச்சு. அது வந்து அந்த கேமரா ஃபோக்கஸ் 1 ஹவரில் தெரியல, 24/7 தெரிஞ்சிருக்கு. ஸோ அடிப்பட்டது உண்மைதான். அதனால தான் வந்து தீபக்கும் வந்து இல்லைன்னா நான் கல்லை எடுத்துகிட்டே வரலையம்மா எப்படி பட்டுச்சுன்னு கேட்டிருப்பாரு. மேபி அவர் எடுத்துகிட்டு வந்தது
அவருக்கும் தெரியும் அப்படின்றதுனால பட்டது உண்மைதான் அப்படிங்கிற மாதிரி இருக்குது. ஒரு பக்கம் அவங்களுக்கு அடிபட்டு அவங்க போய் உக்காந்துட்டதுக்கப்புறம் அவங்களோடது அந்த பில்டிங்கை யாருமே போய் அட்டாக் பண்ணவே இல்லைங்கிறது ஒரு விஷயமா ஆயிடுது. ஸோ வந்து ஆப்வியஸாக வந்து ஜெஃப்ரி டீம் வந்து 94 வாங்கிடுறாங்க. அவங்ககிட்ட 94 இருக்குது, முத்து 52, விஷால் தான் லீஸ்ட். விஷால் டீம் தான் ஆல்ரெடி நான் சொன்ன மாதிரி ரெட் டீம் அவங்கன்னும் போது அவங்க வந்து அவுட் ஆஃப் த கேம் போயிடுறாங்க. இப்போ ஜாக்லின் 73. ஸோ நெக்ஸ்ட் இப்போ வந்து அதான் ஜாக்லின் டீம் வந்து எல்லோ டீம் அவங்க 73. இப்போ லீடிங்கில் ஜெஃப்ரி தான் 94 இருக்குன்னும் போது முத்து மஞ்சரி இவங்கெல்லாம் தீபக்லாம் பேசுகிறாங்க. நம்ம நெக்ஸ்ட் டே வந்து ஜெஃப்ரியோட சேர்ந்து கேம் ஆடும். ஏன்னா இது வரைக்கும் முத்து ஜாக்லின் கூட விளையாடலாம், அன்றைக்கி ஃபுல்லாக விளையாடினாங்க. இப்போ வந்து ஜெஃப்ரி பக்கம் ஆடலாம் அப்படிங்கிற மாதிரி முத்து ஸ்ட்ராட்டஜி மாற்றுறாரு. அப்படின்னும் போது இப்போ ஏன் அவங்க பவர் இல்லைன்னு நினைக்கிறியான்னு தீபக் கேட்குறாரு. இல்லை அப்படி இல்லை, அவங்க வந்து நான் ஜெஃப்ரி கூட சேர்ந்து விளையாடினா இப்போதைக்கு வந்து அவங்கள எல்லோ டீம் தூக்கடிச்சிட்டு ஃபைனல்ஸில் நீங்கள் போங்கன்னு சொல்லிடலாம். ஆனால் அவங்க ஜாக்லின் கூட சேர்ந்து விளையாடினா அவங்க வந்து நம்மளை வந்து இப்போ இது பண்ணிட்டு ஃபைனல்ஸில் தூக்கடிச்சிருவாங்கன்னா எனக்கு புரியல அவர் என்ன சொல்ல வராருன்னு. எப்படி பார்த்தாலும் ஜெஃப்ரி வின் பண்ணாலும் ஜெஃப்ரியை வின் பண்ண போகிறாரு. நீங்கள் ஜாக்லின் கூட சேர்ந்து ஆடினாலும் அவங்க மோட்டிவேஷனுக்கு அவங்க தான் வின் பண்ண போகிறாங்க. இதில் உங்களுக்கு ஜாக்லினை தோக்கடிக்கணுங்கிறது மோட்டிவேஷனாக இருக்கா, இல்லை நீங்கள் வின் பண்ணோங்கிறது மோட்டிவேஷனாக இருக்கா அப்படிங்கிறது புரியல. ஸோ ஜெஃப்ரி கூட சேர்ந்து ஆடினா ஜாக்லினை தோக்கடிச்சிடலாம். ஜாக்லின் கூட சேர்ந்து ஆடினா என்ன சொல்கிறது, இவங்க டீம் தோற்றுரும் அப்படிங்கிற மாதிரி ஒன்று இருக்குது. ஜாக்லின் வின் பண்ணுவாங்க அப்படிங்கிறது ஒன்று இருக்குது. ஸோ இவங்க இது ரெண்டுத்துக்கும் நல்ல ஒரு பாலிடிக்ஸ் என்னன்னு பார்த்தீங்கன்னா, முத்து ஜாக்லின் கேம் எப்பயுமே நீங்கள் நோட்டீஸ் பண்ணி பார்த்தீங்கன்னா அது முத்து மஞ்சரி கூட ஆடுறதா இருக்கட்டும், இல்லை ஜாக்லின் தீபக் கூட ஆடுறதா இருக்கட்டும், இல்லைனா வந்து ரயான் ஜெஃப்ரின் அப்படி கோ கேங் வச்சு ஆடுறதா இருக்கட்டும், இவங்க கேமுக்காக இவங்க என்ன வேணால் பண்ணுவாங்க அப்படிங்கிற இடத்த சைலண்ட்டாக ரெண்டு பேருமே பண்ணுவாங்க அப்படிங்கிறது தான் ஒரு யதார்த்தமான உண்மை. இது எத்தனை பேருக்கு புரிஞ்சிச்சின்னு தெரியல. ஆனால் இதுதான் அவங்க ரெண்டு பேருக்குள்ளே இருக்க பாலிடிக்ஸ். ரெண்டு பேருமே ஸ்ட்ராங் பிளேயர் தான். ஆனால் முத்து ஆடுறது ஒரு இடத்துல தெரியும், ஜாக்லின் ஆடுறது ஒரு இடத்துல தெரியும். ஆனால் ரெண்டு பேருமே யாருக்குமே தெரியாமல் இன்னொரு கேம் ஒன்று ஆடுவாங்க. அது முத்துக்கோ ஜாக்லின்கோ மட்டும்தான் தெரியும். இந்த இடத்துல மஞ்சரி என்ன ஸ்டாண்ட் எடுப்பாங்க, இன்னும் 3 வீக்ஸ் இருந்தாலும் இதுதான் மெயின் டாஸ்க் அப்படின்னும் போது முத்துவை முழுசாக மஞ்சரி நம்புவாங்களா, இல்லை ஜாக்லின் முத்து சொல்கிறத கேட்டு ஜாக்லின் அட்டாக் பண்ணுவாங்களா, இல்லை இப்போ முத்துவா ஜாக்லினான்னு ஒரு இடம் வந்தால் தீபக் எந்த சைட் ஸ்டாண்ட் எடுப்பார் அப்படிங்கிறது ஒரு விஷயம் இருக்குது. ஸோ இதெல்லாம் அதுக்குள்ளே இருக்க பாலிடிக்ஸ். ஸோ நம்ம நெக்ஸ்ட் வீடியோவில் பார்ப்போம் கைஸ். தேங்க்யூ.